நம்முடைய காலத்துல முகத்தை மூடி கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பெண்கள் நடமாடியதாக என்ன இல்ல, ஒரு ஆதாரம் இல்ல. அவங்க சாதாரணமா ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவாங்க. வருவது யார் என்று அடுத்தவருக்கு தெரியும். முகம் தெரிஞ்சதான் ஆள தெரியும். அதை நம்ம விளங்காம நினைச்சாங்க, நல்லது நினைச்சுக்கிட்டு முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முகத்தை பார்க்கறதுல மார்க்கத்தில் என்ன இல்ல, தடையே கிடையாது. முகத்தை பார்க்கறது நன்மை. என்ன நன்மை? எப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், முகம் தெரியலன்னா தப்பு செய்வான். முகம் தெரிஞ்சாதான் என்ன செய்வான், நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும் போது அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படாட்டா கூட சமூகத்துக்கு பயந்து ஒழுங்கா நடப்பான். என்ன யாரும் கண்டுபிடிக்காட்டி அதனால திருடனா முகமூடி போட்டு வர்றான். முகமூடி போட்டு திருடன் வர்றான், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்பதற்காக முகமூடி போடுறான். அப்போ ஒருத்தன் ஒரு ஆம்பளை கூட இது மாதிரி போட்டு போனான். கண்ணை மட்டும் காட்டிட்டு போனா ஆம்பளை பொம்பளை கூட நமக்கு தெரியாது. கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி போனால் ஒரு ஆம்பளை கூட பொம்பளை காலேஜுக்குள்ள போயிட்டான். ஒரு தடவை பேப்பர் எல்லாம் போட்டு ஒரு நாள் அங்க இருந்திருக்கான். ஒரு ஆம்பளை இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு பொம்பளை காலேஜுக்குள்ள போய் ஒரு நாள் முழுசு அங்க இருந்திருக்கான். கடைசி ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சு பின்னி எடுத்தாங்க. அது ஒரு விஷயம். பின்னி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்த்தாம எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க பெண்கள் தங்கள் மத்தியில. இது மாதிரி எல்லாம் ஒரு ஆம்பளை செய்யலாம், தப்பான தொழில் செய்யறவன் செய்யலாம். அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது மார்க்கத்தில் கிடையாது. மறைக்க கூடாது, மறைக்க கூடாது என்று வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன செய்ய பெண்களுக்கு சொல்லணும். முகத்தை மறைத்துக் கொண்டு செல்வது, என்னோட ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பெண் வந்தால் என் மனைவி யாருக்கா தெரியுமா, யாரையும் நான் கூட்டிட்டு போலாமே, என் மனைவியை தான் கூட்டு போக தேவையில்லை, யாரை வேணாலும் கூட்டு போ, நீங்க மனைவி நினைச்சுக்கிறீங்களே. ஒரு ஆம்பளையும் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது, ஒரு பெண்ணு கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது, கெட்டவங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு வழிமுறை. நம்ம பேணுதல்ங்கிற முறையில் நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம், இதை செஞ்சுக்கிட்டோம். அந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பெண்களுடைய ஆடை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடைக்கு போதுமான அளவு அணிகிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவுதான் அணியணுங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, குறைஞ்சபட்ச அளவுக்கு சொல்லப்படவே இல்லை. ஆடை ஆண்கள் குறைக்கிறது கிடையாது, பொம்பளை தான் குறைக்கிறதுக்குன்னே துடிக்கிறாங்க. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் மூடுறதுக்கு தான் ஆசைப்படுறான். ஆனா யாரு மூடணுமோ அவங்க மூடணும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் புல் ஹேண்ட் போட்டு இருக்கிறான். ஆம்பளை அரக்கை சட்டை போடுறது அது கூட ஒளிஞ்சு போச்சு. பொம்பளை சட்டை இவ்வளவுதான் இருக்குது. பொம்பளை சட்டை இருக்குன்னு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கிறது. இவ்வளவு இருக்குன்னு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா முதுகுல ஒரு இன்ச்சு தான் இருக்குது. முதுகு பக்கம் இருக்குல்ல, 2 விரக்கடை தான் முதுகு பக்கம் இருக்குது. கொஞ்சம் தப்பி தவிர பெருசா வச்சுட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு ஜன்னல் வச்சிருவாங்க. கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வைங்க, காத்தோட ஜன்னல் வேற வைக்கணும். இப்படி எல்லாம் அது இடையில வர இந்த வயிற்றுக்கு இடையில தொப்புள் பகுதி என்ன செய்யணும், வெளியே தெரியணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்னங்கிறான். ஆம்பளையே கூடுதலா மறைச்சிட்டு இருக்கிறான். ஆம்பளைக்கு மறைக்க அவசியமே இல்ல. ஆம்பளை என்ன செய்யறான், முழுசா மறைச்சிட்டு இருக்கிறான். நீங்க எல்லாத்திலும் இப்படி பண்றாங்க. பள்ளிக்கூடத்துல பாருங்க, ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் போட்டான்னா பேண்ட் சட்டை போட்டு வாங்குறான், பொம்பளை பிள்ளைகளுக்கு மினி கவுன் போட்டு வாங்குறான். எப்படி தலையில் கிறுக்கணும் இருக்கான்னு பாருங்க. பொம்பளைய முழுசா மறைச்சிப்ப ஆம்பளை அரக்காட்ட போட்டு வாங்க சொல்றதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ஆம்பளைய முழுசா பேண்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டோட வாங்குறான். பொம்பளை பிள்ளை என்ன செய்ய சொல்றான், தொட வரைக்கும் போட்டுட்டு வா, அதான் உனக்கு யூனிஃபார்ம் பாக்குறீங்களா இல்லையா? அப்ப என்னத்துக்கு இந்த பொம்பளையில இந்த மாதிரி பாக்குறாங்க? அப்ப இது எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்கிறது. இந்த பெண்கள் அதாவது அவங்க மறைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மறைக்காம இருப்பதற்குரிய எல்லா முயற்சியும் மேற்கொள்றாங்க. ஆண்கள் அவ்வளவு மறைக்க கடமைப்படவே இல்லை. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஃபுல்லா மன்மோகன் சிங் பிரதமரா இருக்காருன்னா தலை மூஞ்சி தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாஜ்பாய்க்கு மூஞ்சி தான் தெரியுது, கருணாநிதிக்கு மூஞ்சி தான் நமக்கு தெரியுது. அப்ப யாரை பார்த்தாலும் உங்களுக்கு முகத்தை தான் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துச்சா, இல்ல படிக்கிறதுக்கு தடையா இருந்துச்சா? அதனால முகம் தெரிஞ்சாலும் வாழ்க்கைதற்கு போதுமானது. அடையாளம் காண்பதற்கு, வாழ்வதற்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது போதும். அதனால இதை கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆடை இருக்குல்ல, அந்த ஆண்கள் அதிகமா ஆடை அணிகிறோங்கிற பேர்ல ரொம்ப கீழே இந்த தெரு கூட்டுற மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, வேஷ்டியெல்லாம் அணிந்து கொண்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஞ்சர்ர சௌபஹு ஃபயலா லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமுல் கியாமா. யார் ஒருத்தன் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடை தரையில் இழுபடும்படி நடந்து செல்கிறானோ, அல்லாஹ் கியாமத்து நாள்ல அவனை பார்க்க மாட்டான், அது அன்போடு பார்க்க மாட்டான், கருணையோடு பார்க்க மாட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்படி கட்டினா கூட என்னுடைய ஆடை கீழே இறங்கிருது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பெருமைக்கு செய்யற ஆள் இல்ல. அப்ப ஒருத்தருடைய உடல் அமைப்பு, சில பேருக்கு இடுப்பு சுருங்கி இருக்கும், அதனால என்னத்தை கட்டினாலும் கீழே இறங்கிடும். அவர் இடுப்புல கட்டினாருன்னா என்ன செய்ய, இறங்கிடும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கும்போது மேல கையில நிற்கும். பசி தீர்ந்து சொல்லி வயிறு சுருங்குமா, சரண கீழே இறங்கிடும். கீழே இறங்கினா கொஞ்சம் கரண்ட கால கீழே போயிடும். அது மாதிரியாக இருந்தால்
அபூபக்கர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா நீ அந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி பெருமைக்காக வேண்டி தரதன் நிறுத்திட்டு போனா அது ஒரு கௌரவம், அது ஒரு பெருமை என்று சொல்லி யாராவது தரையில் இழுபடும்படி அணிவார்களே ஆனால் அது அல்லாஹ் பார்க்க மாட்டான்ங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையை எச்சரிக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட கூட்டுறதுனாலதான் அவங்கள்ட்ட மிஸ்டேக் வருது. பொம்பளையில பொறுத்த வரைக்கும் குறைக்கிறதுனால மிஸ்டேக் வருது. இவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க, எப்படிலாம் குறைக்கலான்னு பாக்குறாங்க. ஆம்பளை என்ன பண்றான், கூட்டலான்னு போட்டு தெருவை கூட்டுறான், ஆடையை கூட்டுறோம்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யறான், தெரு கூட்டுற அளவுக்கு போயிடுறான். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.